நாங்கள் ட்ரைவிங் கிளாஸ் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுங்க, வருஷம் ஆச்சுங்க. இதெல்லாம் இப்போ தான் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணோம். இங்கே வந்து யூடியூப் இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். யூடியூப் ரிசர்ச்லாம் நிறைய வரும்ண்ணா. ம், ஏதோ ஒரு வீடியோ ட்ரெண்டிங் பண்ணால் போதும். ஒரு வீடியோ வரையும் தான் பிரச்சனை. ஹேண்ட் பிரேக் எடுத்துக்கணும். கியரில் தான் இருக்குங்க. இல்லை, நியூட்ரல். அது 4-5 நாள் ஆச்சு. கம்பேக் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். போய்க்கலாம். இந்த ஆஃப் ஆகுது. நேராக போய் லெஃப்ட் திரும்பிடுவேன். நேராக போய் லெஃப்ட்டு. ம், பிரேக் விட்டுருங்க. அவ்வளோதான், திருப்பி. பட் நீங்கள் ஸ்டேரிங்கை திருப்பணும். நீங்கள் திருப்பாமல் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா வண்டி அந்த கரண்ட் கம்பத்தில் உரசிடும். இப்படி திருப்பிட்டு மாதிரி இப்படி வந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. நாளைக்கு இவரும் லேட்டாக நைட்டு 9 மணிக்கு தான் பிக்கப். அரியும் வரமாட்டார். நீங்கள் 2 பேரும் பிக்கப் பண்ணிவிட்டு நேராக ஒத்தக்கடை போனால் சரியாக இருக்கும். மொத்தக்கடையா? ஆமாம். விஜயபுரம் மொத்தக்கடையா? இல்லை, இங்கே அங்கேருந்து வராங்கண்ணா. ம், லெஃப்ட் பாருங்க. இதுலையுமா? இல்லை, மெயின் ரோடு லெஃப்ட். இங்கே வழியே இல்லையே. தான் பார்த்தேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கணும். ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆமாம். கடைசி திருப்பினா நீங்கள் திருப்பிங்களா? நான் காலை வைக்கல. காலை மடக்கி தான் வச்சுருக்கேன். நீங்கள் தான் திருப்பினீங்க, தப்பு இல்லை. ரொம்ப பயப்பட்டு திருப்புறீங்க. பயத்தை மட்டும் டிலேட் பண்ணிடுங்க. ரொம்ப பயந்து திருப்பலாமா வேண்டாமா, என்ன நடக்க போகுது? அதுதான் அந்த பக்கம் வியூவும் சரியாக தெரியலைங்கண்ணா. வண்டி கொஞ்சம் லைட்டாக முன்னாடி விட்டு வெளியே தெரிஞ்சிச்சுல. அது கொஞ்ச நாளைக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, அப்படி தான் இருக்கும். கீர் என்ன பண்ணியிருக்கீங்க? டவுன் பண்ணியிருக்கேன். பிரேக் பிடிச்சி நிறுத்திட்டீங்க, அதனால் வண்டி நின்றுச்சு. பிரேக் பிடிச்சி நிறுத்தாமல் இருந்திருந்தீங்கன்னா வண்டி நின்றுருக்காது. பட் நம்ம அந்த குழியை பார்த்த உடனே நம்ம என்ன பண்ணிருக்கோம் கேட்டிங்கன்னா, கிளச்சை பிடிச்சி செகண்ட் கீர் போட்டுருந்துருக்கோம். கரெக்டு தானே? ஆமாம். பரவாயில்ல, 4 நாள் கழிச்சும் எதுவும் ஒரு கம்பேக் தான். ஆமாம், இவ்வளோ தூரம் மூவ் பண்ணுறீங்களே. ஆமாண்ணா, நான் ஹெல்ப் பண்ணவே இல்லையே. இது எடுக்கும்போது ஆஃப் ஆயிருன்னு நினச்சேங்கண்ணா. அந்த 1 2 3 அவன் இந்த 1 2 3 தான் மெயினு. ஆமாண்ணா, அது மறந்துடுவணும். ஏன்னா இவ்வளோ நாள் ஆகி போச்சு அப்படின்னு நினச்சிட்டு. இல்லை, மறக்கவெல்லாம் தெரியாது. கிளச்சை நல்லா பிடிக்கும். போகலாம், ஒன்று சொல்லுது.
ஃபஸ்ட்டே போதும். மறுபடியும் 4:30 போயிடலாம் விஷயம். சூப்பர்ண்ணா போகலாம்ண்ணா. மெயின் ரோடு போய் ரைட் திரும்பிக்கலாம். ரோடு தான் டக்குனு திருப்பணும். எக்ஸைட்டில் வைக்கிறீங்க, கார் எக்ஸைட்டில் இருக்குது. பிரேக் நான் பிடிச்சிருக்கேன். நீங்கள் வண்டி ஸ்டடி பண்ணிட்டு நீங்கள் எக்ஸைட்டில் வைக்கணும். நீங்கள் அப்படியே மூவ் பண்ணி பாருங்கள், வண்டி டிவைடில் ஏறுது இல்லைன்னு பார்க்கலாம். ஏறிடுங்க. அப்போ நீங்கள் வண்டி ஸ்டடி ஆகாமல் டக்குன்னு எக்ஸைட் வைக்கிறீங்க. பிரேக் பிரேக் நினச்சி எக்ஸைட் பண்ணிக்கலாம். திருப்பங்க ஸ்டேரிங் திருப்பங்க, ஸ்டேரிங் திருப்பங்க. போகலாம். கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுண்ணா. இவ்வளோ நேரம் சூப்பராக ஓட்டிட்டு இருந்தீங்க, டக்குனு இப்போ இந்த இடத்துல கன்ஃபியூஷன் என்ன பண்ணுறது? எப்படி தம்பி கரெக்டாக காட்டிட்டுனா பாருங்க பிரேக் வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு எல்லாம் நீ கேமரா எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கீங்க. நேற்று டெமோ காட்டினீங்களா, அந்த ஊருக்கு போயிட்டு ஏதோ வீடியோ போட்டிங்களே ஆமாம் ஆமாங்க ஃபேமிலியோட? ஆமாம். அப்போ போடும்போது லைட் எல்லாம் இருந்ததுன்னா கீழே இல்லை கீழே அப்போ லைட் எரியலைங்க, வெளிச்சமாக வெளிச்சம் மட்ட மத்தியானங்கிறங்காட்டி எப்படி தெரிஞ்சு. இதுவே இன்னும் கொஞ்சம் டைம் ஆச்சுன்னா கால்கிட்ட வெளிச்சம் வந்துடும். இருட்டாக இருக்காட்டி அந்த இடம் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தெரியுது. ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப், அடுத்து பஸ் ஸ்டாப் போயிடலாங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டு லெஃப்ட்லேயே போய்க்கலாம். மிரரில் வண்டி வருதான்னு பார்த்துக்கோங்க. இது ஒத்தக்கடை பஸ் ஸ்டாப்பா? புதுசாலை. இப்போ ஒத்தக்கடை எங்கே இருக்குது? இதுக்கு அடுத்து தான் ஒத்தக்கடை இன்னும் போகணும். நம்ம ரோடு நம்ம ரோடு. ஓ அடுத்த ஸ்டாப்பில் ஒத்தக்கடையா?
ஆனால் இங்கே மூணாவது கிரிக்கே வேலை இல்லை, நீங்கள் 5வது கிரி போட்டீங்க. ஆ அங்கே கீழே வராரு அவர் தான் நினைக்கிறேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருங்க. எக்ஸிட்னு நினச்சி பிரேக் மிதிக்காதீங்க. இப்படி தான். ஆமாம், இப்படி தான். நீங்கள் தானே? ஓகே, சாரிங்க. நேராக போங்க. வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே நிற்பார் நினைக்கிறேன். எத்தனை 6:45 வந்துட்டீங்களா? என்ன 6:30 வந்துட்டேன். 3/4 மணி நேரம் ஆச்சா? நம்ம ரோடு போகலாம். நான்லாம் எதுவும் பண்ணல, நீங்கள் தான் ஓட்டுறீங்க. இந்த பயத்துக்குள்ளேருந்து வெளியே வாங்க. வண்டியில் கை வைக்கிறதுல ரொம்ப நாள் ஒரு 4 நிமிஷம் வச்சு கை வைப்பீங்களா? இப்படி இருந்தால் எப்படின்னா நான் கார் வாங்கி தான் ஆகணும் மட்டும்தானே? ஆமாம், கார் வாங்கி தான் ஆகணும். கார்லாம் என்ன வந்து அவ்வளோதான். வண்டி ஒரு மாதத்துக்கு கழிச்சு கார் வாங்கும்போது வர வேண்டியதான். இந்த ரோடண்ணா தேவைப்படும். அவர் பாருங்க, அவர் கார் வாங்கிட்டு தான் டிரைவிங் வந்திருக்கிறாரு. யாருண்ணா? இப்போ அவர் இறங்கி போனார்ல, ஆமாம். கார் வாங்கி வீட்டில் இழுத்திட்டு டிரைவிங் வந்துட்டு 7 நாள் வண்டி ஓட்டினார். பொங்கலுக்கு திண்டுக்கல் போயிட்டு வந்துட்டாராம். 7 நாள் தான் ஓட்டினார். இன்னையோட 8வது நாள். பொங்கலுக்கு திண்டுக்கல் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டார். அந்த பையனுக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஏன் மோனேஷ்? இல்லை, அது ஸ்டெடியாக தான் ஓட்டுறாரு. அந்த காரில் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ண மாதிரி தான் இருக்காரு. அவரை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, தப்பு இல்லை. இங்கே கார் வரதையும் பார்க்கணும். வண்டி எப்படி போச்சுன்னு பார்த்தீங்க. இல்லைண்ணா, நீங்கள் அவர் இண்டிகேட்டர் போட்டார், ரைட்டில் போகிறாருன்னு பார்த்துட்டீங்க. கிளியராக நமக்கு இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பண்ணி இல்லை, நீங்கள் ஸ்லோ பண்ணி அவர் பின்னால் நிறுத்தி இருக்கணும். அவர் கார் அடித்து அவரை ப்ரெஷர் பண்ணியிருக்கக்கூடாது. 3வது கீர் போடுங்க சொல்லுங்கள். போகலாம். அவர் கார் அடித்து அவர் போன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. சரிங்களா? அவர் போய்தான் ஆகணும். அவர் நின்றாலும் நம்ம ஏன் நிற்கிறீங்கன்னு கேட்க முடியாது. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 50 அடி முன்னாலேயே பார்த்துட்டோம். அந்த 50 அடி முன்னாலே நம்ம இந்த மிரரை யூஸ் பண்ணி, இந்த மிரரில் யாரும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லெஃப்ட் வந்து நேராக போயிருக்கலாம்ல. கரெக்டு தான். கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கோம். இந்த ஆம்னி வேணா வருது பின்னாடி. புரியுது. பார்த்தோம்னா பின்னாடி ஒரு ஆம்னி வேறு வந்துச்சு. ஆம்னி கிட்டத்தட்ட நமக்கு ரொம்ப டிஸ்டன்ஸில் வந்துச்சுன்னா நம்ம வெளியே வந்திருக்கலாம். இல்லை, நானும் ஆம்னி வந்து அதை பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் இது எல்லாத்துக்கும் மெயின் நம்ம கொஞ்சோண்டு நிதானமாக இருக்கணும். மாதிரி வரும்போது நர்வஸ் ஆகிருக்கேன். டக்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுறீங்க. இண்டிகேட் லெஃப்ட் போட்டுங்க. லெஃப்ட் போகலாம். லெஃப்ட் இந்த ரோட்லேயே போகலாங்க. அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வரும், அங்கே லெஃப்ட் போய்க்கலாம். இன்னும் 8 மணிக்கு வரைக்கும்ணுமா? கேட்கு. ஆனால் இந்த பஸ் ஸ்டாப் தான். ஆஹா, வீட்டில் ஃபாதர் இருக்காரா? ஆஹா, 8 மணிக்குள்ளே டவுட்டு தான் மோனேஷு.
தங்கச்சி எங்கிட்டு போயிருக்கணும் வீரமணி வேற மாதிரி. ஐயோ. அண்ணா உங்களுக்கு டைமிங் எவ்வளோ நேரம் பிரச்சனை இல்லையா? எனக்கு ஓகே ஓகே தானே, ஒன்றும் இஷ்யூ இல்லை. ரைட், மோனேஷ் போயிடலாம். மோனேஷ் எல்லாமா அண்ணா இங்கே 2வது கிரிக்கே வேலை இல்லை. நம்ம யூட்டர்ன் பண்ணிக்கலாம். ஆமாம், நீங்கள் ஸ்பேஸ் எங்கே இருக்குது அங்கே யூட்டர்ன் பண்ணிக்கலாம். இது என்ன இந்த கோயில்வெளி ரோடு தானே கரெக்டாக சுற்றி வந்தால் கோயில்வெளி வந்துடும். ஆமாம், இதுக்கு மாதிரி போயிருக்கோமா? இதை போல இல்லை, நம்ம அப்படியே யூட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்படி மெயிலில் இங்கே வந்துடுங்க. அப்படி இதில் போய் இதில் ரிவர்ஸ் வந்து இதில் போய்க்கலாம். அவ்வளோதான், ரிவர்ஸ் கீர் போட்டுங்க. ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றிங்க. நியூட்ரல் தான். நியூட்ரல் இருந்துட்டு அப்படியே மறுபடியும் ரிவர்ஸ் போகுமா? போட்டு பாருங்க, உங்களுக்கு தானே போகாதுண்ணா. போய் சேட்டுருக்கு. நம்ம அந்த மூமெண்ட்டில் இருந்ததுனால போயிருமா? நியூட்ரல் இருந்தால் தான் ரிவர்ஸ் இருக்கும். நியூட்ரல் இருந்தால் தான் எல்லா கீருமே. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கணும்னு இப்படி எடுக்கும்போது வராதுண்ணா. அப்படிலாம் கிடையாது, வருமே. நியூட்ரல் தான் நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக லெஃப்ட் மாற்றிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போக போக மாற்றணும். பிரேக் விடுங்க, பிரேக் விடுங்க. நான் ஓட்டுறேன்னா நீங்கள் ஓட்டுறீங்களா? இல்லை, இந்த இடத்துல இப்போ நான் ஹெல்ப் பண்ணிட்டேன். ஃபுல்லாக ரைட் மாற்றி. ஓகேண்ணா. ஃபஸ்ட் கியர் போடுங்க. திருப்பி ஃபுல்லாக திருப்புங்க. ஏன் அதுக்குள்ள போய் போகிறீங்க? ஃபுல்லாக திருப்பி விடுங்க. சரிங்க, ஃபுல்லாக திருப்பிட்டேங்கண்ணா. பத்தலை, இன்னும் திருப்பி அவ்வளோதான். இப்போ மூவ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன மாதிரி நீங்கள் லெஃப்ட் வரீங்க. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல்லாக திருப்பி இருக்குங்கண்ணா. ஃபஸ்ட் கீர் போடுங்க. ஓகே. பிரேக் விடுங்க. போயிடுச்சுண்ணா. ஸ்டடி பண்ணு, ஸ்டடி பண்ணு, ஸ்டடி பண்ணு, ஸ்டடி பண்ணு. நீ உள்ளே போயிருமோன்னு ஒரு பயம். அவ்வளோதான், அந்த பயத்தை விட்டு வெளியே வாங்க தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. போகலாம்னா கொஞ்சம் முன்னால் போகலாம். போய்க்கலாம், ஓடிடலாம், டக்குன்னு ஓடிடலாம். எந்த ரோடுங்கண்ணா? உங்களுக்கு எந்த ரோடு பிரியுமோ பாருங்கள். எக்ஸைட் கொடுத்து 2வது கீர் போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரோடு போய் பஸ் ஸ்டாப்பில் நிறுத்திடுங்க. கோழிக்கடையில் பஸ் ஸ்டாப்லாம் எக்ஸைட் கொடுங்க. 4வது கீர் போடுங்க. தப்பு. ஸ்டேரிங் ஆட்டாதீங்க கீர் மாற்றும் போது. அந்த பயத்துக்குள்ளேருந்து எப்போ வெளியே வரீங்களோ அப்போ தான் நீங்கள் தெளிவாக முடியும். பஸ் ஸ்டாப் பேரிகேடு பஸ் ஸ்டாப் இருக்குது. போகலாம், எக்ஸைட் கூட போகலாம்.
இங்கேருந்து 10 நிமிஷம் எடுத்து வீட்டுக்கு போயிடுவோம் பாருங்க. கார் வந்துச்சு நீங்கள் அங்கே லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் திருப்பி எடுத்து ஆஃப் பண்ணிட்டு பிரேக்கை பிடிச்சிட்டே கிளச்சிலேருந்து கார் எடுத்திங்கன்னா ஆஃப் ஆயிரும்னா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும். இல்லை பரவாயில்ல ஆஃப் ஆகிக்கிட்டோம்.